வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். அதாவது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுறாங்க, சமீபத்திய இந்த தரிக்கு தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடிபின்னு சொல்லிட்டு ஒரு ரிபல் குரூப்பு பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து நடத்துகிறாங்க. அதில் வந்து ஒரு 10 பாகிஸ்தானினுடைய இராணுவ வீரர்கள் இறக்குறாங்க. அதை தொடர்ந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்படி வந்து இந்த ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுவோமோ அதே போல் பாகிஸ்தானை வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி காபுல் வரைக்கும் போயிட்டு கொண்டு போடுறாங்க. இது கேட்டால் வந்து டிடிபியினுடைய தீவிரவாத தலைவரை வந்து நாங்கள் வந்து கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு வருது. இதற்கு அடுத்து முந்தா நாள் இரவு மிகப்பெரிய அளவில் தலிபான்கள் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே உள்ளே போந்து கிட்டத்தட்ட 58 பேர் இராணுவ வீரர்களை, பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 20க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானுடைய அந்த பார்டர் பூத்தை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. இன்றளவும் இப்போதைக்கும் இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ கூட மிகப்பெரிய ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கார். இந்தியாவின் உதவியை நாடி இருக்கிறதெல்லாம் வந்து கேள்வி சமூக ஊடகங்களில் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது வந்து ஆயுத உதவி வந்து இந்தியா கிட்ட தலிபான்கள் கேட்டிருக்கதாகவும் இந்தியா அதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கதாகமான தகவல் போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. நல்ல வீடியோவுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.